தாவேகா மிக மிக தெளிவான ஒரு அரசியலை பண்றாங்க. எண்ணத்தை உயர்வாக வை, கோலை ரொம்ப ஒரு தெளிவான கோல், பெரிய கோலா வை. அது கரெக்டா ஒரு ஃபாலோ பண்ணி ஓன்ல சக்சஸ் ஆகிட்டே வர்றாரு. 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்க போறா, நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொன்னாரு. யாருமே நம்பல. ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி, 2 பேருக்கான ஒரு எல்லை கோடை போட்டுறாங்க. 2 பேர்த்துக்குள்ள போட்ட எல்லை கோட்டுக்குள்ள ஒரு அரசியலை தாவேகா செய்யுது. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு அரசு. காங்கிரஸோட பகையும் கிடையாது, உறவும் கிடையாது. பிஜேபியோட பகையும் கிடையாது, உறவும் கிடையாது. தமிழ்நாட்டில் பகை, ஆல் இந்தியா லெவலில் அவங்களோட உறவும் கிடையாது, பகையும் கிடையாது. 2029 நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது இந்திய வரலாற்றிலேயே நடக்காத விஷயங்கள் நடக்க போகுது. வட மாநிலங்கள்லையுமே இந்த 90 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே எதிர்மன நிலைக்கு ஆயிட்டாங்க. அப்ப யாராவது நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா, ஒரு தேவதூதர் வந்துட மாட்டாருன்னு தான் காத்து கிடக்கும். அதுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல் தாவேகா பயன்படுத்திக்கும், கண்டிப்பாக பயன்படுத்திடும். அதுதான் அவங்க கோல். அவங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. அந்த பீகார் பையன் கேட்டால், அடுத்து யாரான்னு கேட்டால் விஜய் தளபதிங்க எடுத்து வைக்கக்கூடிய அடி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கிறாங்க. எப்போ 2 தேசிய கட்சிகளையும் 2 பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். லெஃப்ட்டில் காங்கிரஸ், ரைட்டில் பாஜக, நடுவில் நம்ம பாலிடிக்ஸ். அப்போ ரொம்ப ஒரு மெச்சூர்டான அரசியல்வாதிகள், கலைஞர், ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியலை சைலண்டா விஜய் செய்கிறார். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்னொரு பக்கம் இப்போ வட மாநிலத்தை சார்ந்த இன்ஃப்ளூயன்சர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் போய் கேட்குறாங்க, உங்களுக்கு பிரதமராக யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா அமைச்சர் தளபதி, இப்போ சட்டமன்றத்தில் நம்ம பார்க்கும்போது கூட அமைச்சர்கள் செங்கோட்டையன், மரியன் வில்சன், இவங்கெல்லாம் ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் அழுத்தம் திருத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய அளவில் நம்ம போவோம், நம்ம தலைவர் தேசிய தலைவராக மாறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இதில் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டாதா? அவங்கள வச்சுக்கிட்டே தாவேகா இந்த நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இது ஏன்? தாவேகா மிக மிக தெளிவான ஒரு அரசியலை பண்றாங்க. எண்ணத்தை உயர்வாக வை, கோலை ரொம்ப ஒரு தெளிவான கோல், பெரிய கோலா வை. அது கரெக்டா ஒரு ஃபாலோ பண்ணி ஓன்ல சக்சஸ் ஆகிட்டே வர்றாரு. 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்க போறா, நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொன்னாரு. யாருமே நம்பல, இன்க்ளூடிங் நானே நம்பல. ஒரு 25% வராங்க. நான் கடைசியாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்துச்சு. அப்படின்னா ஆல் ஓவர் சென்னை, தமிழ்நாடு ஒரு 25-30% வருவாங்க, தமிழ்நாட்டில் 35% வருவாங்க. ஒரு எதிர்கட்சியாக வருவாங்கிற அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம் கடைசி நாளில். அதுக்கு முன்னாடிலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிட்டார், ஆட்சியை பிடிச்சார். அப்போ அவருடைய கோல், அவர் பெரிய எண்ணத்தை உயர்வாக வைங்கிற மாதிரி அவருடைய செயல்கள், எண்ணங்களை உயர்வாக அவங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேசிய அரசியலுக்கு போவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, காங்கிரஸ் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், 2 பேருக்குமே ஒரு வரைமுறை கோட்டை வச்சுருக்கிறாங்க. பாஜகவோடு அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக எதிரி, நிர்வாக ரீதியாக அவங்களோட நட்பு இருக்கணும். நீங்கள் நம்ம என்ன வீராக பேசினாலும் நீங்கள் ஒன்றிய அரசினுடைய தயவு இல்லாமல் ஒரு மாநில அரசு இருக்க முடியாது. எல்லா உரிமைகளும் அங்கே போயிடுச்சு. அவர்கள் கொடுக்க ஃபண்டை வாங்கி தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். ஒரு பெரும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கொண்டு வர்றீங்க, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி வர முடியும்? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, நிர்வாக ரீதியாக வளர்ச்சி தரக்கூடிய சில திட்டங்களுக்கு நம்ம அங்கே சில விஷயங்களில் ஃப்ரெண்ட்லி அப்ரோச். அதே நேரம் கொள்கை ரீதியாக அவங்க நமக்கு எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் காங்கிரஸோடு நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு தேவை இந்த கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணினா கூட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும், கூட்டணி கூட சொல்ல முடியாது. அவங்க ஆதரவு நிலைப்பாடு அந்த லிமிட்டோடு அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி, 2 பேருக்கான ஒரு எல்லை கோடை போட்டுறாங்க. 2 பேர்த்துக்குள்ள போட்ட எல்லை கோட்டுக்குள்ள ஒரு அரசியலை தாவேகா செய்யுது. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு அரசியல். காங்கிரஸோட பகையும் கிடையாது, உறவும் கிடையாது. பிஜேபியோட பகையும் கிடையாது, உறவும் கிடையாது. தமிழ்நாட்டில் பகை, ஆல் இந்தியா லெவலில் அவங்களோட உறவும் கிடையாது, பகையும் கிடையாது. அப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது இந்திய வரலாற்றிலேயே நடக்காத விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வேணா இந்த வார்த்தையை நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேசுவோம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஜென்சி இளைஞர்கள் இந்தியா முழுவதும் 30 கோடி பேர் ஓட்டு போட போகிறான். 20 வயதுக்குள்ளே இருக்கிறவன் 30 கோடி பேர் ஓட்டு போட போகிறான். 40 வயதுக்குள்ளே இருக்கிறவன் 60 கோடி பேர் ஓட்டு போட போகிறான். அப்போ எவ்வளோ ஆச்சு? 140 கோடி பேரில் 90 கோடி பேர் 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஜென்சி, 2K எல்லாம் சேர்த்து. இந்த 90 கோடி பேர்
தென்னிந்தியா முழுவதுமே பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் எப்பயுமே இருக்குது. நீங்கள் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும். வட மாநிலங்கள்லையுமே இந்த 90 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே எதிர் மனநிலைக்கு ஆயிட்டாங்க. இப்ப இந்த சிஜேபி நடத்தின போராட்டம் சிஜேபி இல்லை, அவங்க யார் நடத்தலாம் கூட சேர்றான். ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு 5 லட்சம் பேர் சேர்றான். ராகுல் காந்தி ஒரு மீட்டிங்ல பேசுற 5 லட்சம் பேர் சேர்றான். ஆனா இது தன்னெழுச்சியா வந்த கூட்டம் தானே சார், ஜென்சி இளைஞர்கள் சிஜேபி சேர்றாங்க. ஏன்னா அப்ப யாராவது நம்மளை வந்து காப்பாத்திர மாட்டாங்களா, ஒரு தேவதூதர் வந்துட மாட்டாரான்னு தான் காத்து கிடக்கும். இப்போ அவனுக்கு வேலை இல்லை, எக்ஸாம்ஸில் ஃபுல்லாகவே ஸ்கேம். அவன் எக்ஸாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத முடியல, அதில் முறைகேடு, வேலை வாய்ப்பு இல்லை, வெளியூருக்கு போகிறான், வெளிநாட்டுக்கு போகிறான், இன்னைக்கு மொபைலை கையில் வச்சுருக்கான், மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறான், மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறான். எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் அவனை வந்து சாமியை சொல்லி, கடவுளை சொல்லி, மதத்தை சொல்லி, பழமைவாதத்தை சொல்லி, பழைய வரலாறை சொல்லி ஏமாற்றி ஒரு டெம்ப்ட் ஏற்றி அரசியல் பண்ணுவீங்க? இப்போ அவன் விழிச்சுக்கிட்டான். அப்போ நம்மளும் மற்ற மாநிலங்களை போல வளரணும், மற்ற நாட்டை போட்டு வளரணும், நம்மளுக்கும் எல்லா விதமான சலுகைகள் உரிமைகளும் கிடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். இப்போ எனக்கு வேலை இல்லை. இன்னொரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க, 2031 கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இந்தியாவில். கிராஜுவேட்ஸ், பட்டாதாரிகளுக்கு. இதெல்லாம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். நமக்கு இப்போ வேலை இல்லை, படிச்சுட்டு நம்ம ஸ்விக்கி ஓட்டுறோம், ஜொமேட்டோ ஓட்டுறோம், வேறு ஊருக்கு போகிறோம். அப்போ நமக்கான கல்வியும் இங்கே வந்து கஷ்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, வந்து வேலை வாய்ப்பும் பெரிய போராட்டமாக இருக்குது. அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வேறொரு மாற்று அரசியலை அவங்க கொண்டு வர போகிறாங்க. 90 கோடி பேர் வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர போகிறாங்க. அந்த மாற்று அரசியலை முழுவதுமாக காங்கிரஸ் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸையும் பாஜகவையும் பெருசாகவே வந்து பார்க்கல. காங்கிரஸை வந்து பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறாங்களாங்கிறது அங்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படி தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணுமே. அப்படின்னு காங்கிரஸையும் அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்துச்சுல, ஏறக்குறைய இதே மாதிரி அகில இந்தியாவில் நடக்க போகுது, உறுதியாக நடக்கும். அப்போ யாராவது ஒரு பார்ட்டி ஒன்று முன்னெடுத்து வரும். அது சிஜேபியா, டிவிகேவா, இல்லை அங்கே இருக்க ரீஜனல் பார்ட்டிஸா, எல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அப்படி வர்றப்ப அந்த சைக்கிளிங் முறையில் இவருக்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறதுக்கு இருக்குன்னு அவங்க ஒரு கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல் தாவேக்கா பயன்படுத்திக்கும், கண்டிப்பாக பயன்படுத்திடும். அதுதான் அவங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. ஓகே, அவரை பற்றி பேசுகிறாங்க. நான் அந்த நாள் கூட ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த பீகார் பையன் கேட்டால் அடுத்து யாரான்னு கேட்டால் விஜய் தளபதிங்கிறான். உனக்கு எப்படி தெரியும்ண்ணே? நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், எங்கள் ஊர்லேருந்து சொல்கிறாங்க, புதுசாக கவர்மெண்ட் வந்துருக்கு, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, வேறு மாதிரி புதுசாக இருக்குது, நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அவனுக்கு அது போய் சேர்ந்துருக்கு. அது மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சரை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது உண்மை. அது எவ்வளோ தூரம் போகுங்கிறது தெரியாது. அங்கே போய் லான்ச் ஆயிடுச்சு. வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஆட்களுக்கு மத்தியில் லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 வருஷம் இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வர்றப்ப கண்டிப்பாக ஆல் இண்டியா லெவலில் ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக, கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக விஜய் மாறுவார், உறுதியாக மாறுவார். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து பிரைம் மினிஸ்டர் நீங்கள் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதே ஆட்கள் தான் சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்டாங்க. இந்த கட்சி 2 நாளைக்கு தாங்குமான்னு கேட்டாங்க. ஆட்சி அமைச்ச பிறகு இந்த ஆட்சி 2 மாதம் தாங்குமான்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுடைய கோல் வந்து ரொம்ப ஒரு ஹை கோல். எடுத்து வைக்கக்கூடிய அடி வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கிறாங்க. எப்போ 2 தேசிய கட்சிகளையும் 2 பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் பாஜக கொண்டு வந்து அரசியல் பண்ணிங்கன்னா எடுப்படாது. காங்கிரஸை வச்சா அதுவும் வந்து பாஜகவுக்கு பிடிக்காது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. அப்போ 2 பக்கம் வச்சுருக்காங்க. லெஃப்ட்டில் காங்கிரஸ், ரைட்டில் பாஜக, நடுவில் நம்ம பாலிடிக்ஸு. அப்போ ரொம்ப ஒரு மெச்சூர்டான அரசியல்வாதிகள், கலைஞர், ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியலை சைலண்டாக விஜய் செய்கிறார். அது எப்படியும் நீண்ட நாட்களுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியுமா? காங்கிரஸ்க்கு ஒரு எரிச்சல் ஊட்டு விடையாம இது அமையாதா? ஏன்னா நம்மளுடைய பிஎம் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தி அவர்களை வச்சுருக்கோம். இப்போ விஜய் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கூட தாவேகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம செய்திகள் மூலமாக பார்க்குறோம். இப்போ இது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு கொண்டு போயிட முடியும் அப்படின்னு 2029 கோல். இன்னும் 3 வருஷம் இருக்குது. 3 வருஷம் ஆல் இண்டியா எலெக்ஷன் எதுவும் கிடையாது. வரப்போகிறது உள்ளாட்சி தேர்தல், பை எலெக்ஷன், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 3 வருஷத்தை ரன் பண்ணிட்டு போகணும். இந்த 3 வருஷத்தை ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸை பாய்ச்சிடக்கூடாது,
நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய பாஜகவை பாய்ச்சிடக்கூடாது. இந்த 3 வருஷத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டாலே போதும். அப்போ பார்த்துக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றப்ப பாஜக காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் அந்த 3 வருஷத்தை நகர்த்தி கொண்டு போகணும்ல, அந்த வரைக்கும் பண்ணுவாங்க. பாஜக காங்கிரஸ் அந்த அளவில் பட்டான் கோச்சுக்குலாம் போயிடாது. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு ஆட்சியில் உட்காந்துருக்குறாங்க. அது அமைச்சர் 2 முறை பேசிட்டு இருக்கிறாரு சட்டமன்றத்தில். அப்படிங்கும் போது அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் அந்த உறவை முறித்து கொள்ளாது. 31 வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க அவர் சொல்லிட்டார் 31 வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இப்போ 29 காங்கிரஸ் தாவேகா நிலைப்பாடு என்னங்கிறது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2 பக்கமும் ஸ்மூத்தாக வந்து 2 பேருமே ஹேண்டில் பண்ணிட்டு அழகாக இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தாவேகாவை பயன்படுத்தி அமைச்சரவையில் இடம் பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேகா கூட்டணிக்குள்ள போனாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பார்க்கும்போது தாவேகா காங்கிரஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி. இல்ல யாரை பயன்படுத்திட்டு இருக்கா? யாரை பயன்படுத்தினா 2 பேருமே கிவ் அண்ட் டேக் தான். இப்போ இது வரைக்கும் ஆட்சியிலேயே பங்கில்லாத காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சி 60 வருஷத்துக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ள அமைச்சராக இருக்கிறாங்க. அது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அங்கே இளைஞர்கள் கூட்டம் இருக்கிறாங்க தாவேகா. அதை தன் பக்கமும் பயன்படுத்திக்கிறேன். காங்கிரஸ் தன் கட்சியை வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி இல்லை. அப்போ அவங்கள்ட்ட ஒரு 5 எம்எல்ஏ இருக்காங்க. காங்கிரஸ் கூட வச்சிருக்கப்போ ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ்க்கான ஒரு அடையாளம் கிடைக்கும் தமிழ்நாட்டில். அதனால அவங்க இவங்களுடைய தேவை அவருக்கு தேவைப்படுது, அவங்களுடைய தேவை இவங்களுக்கு தேவைப்படுது. அது 3 வருஷத்தில் போகிறப்ப இண்டிவிஜுவலாகவே நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டோம், பை எலெக்ஷன்லாம் வருது, அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து 2029க்கு அவங்க நிலைப்பாட்டை மாற்றுவாங்க. இப்போ சிஜேபியினுடைய நிறுவனர் அபிஜித் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஊடக நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை யார் நல்ல நிர்வாகம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லா பண்ணாரு, நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தான் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக அவர் பேசியிருந்தார். என்னன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் யார் எந்தெந்த போராட்டங்களில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு கண்காணிங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வந்தோடனே இது விஜய் அரசினுடைய அச்சுறுத்தலை தான் காட்டுது, அவர் வந்து பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி எதிராக பேசியிருந்தார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வருங்காலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2029 சிஜேபி விசஸ் வந்து தாவேகா அப்படின்னு போகும்போது அந்த நிலைப்பாட்டில் போகுமோன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் இப்போ காங்கிரஸ் பாஜக இவங்கெல்லாம் தனித்து விடப்படுறாங்க. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை விஜய் வந்த உடனே திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ அங்கே வந்து சிஜேபி விசஸ் விஜய்னு வரும்போது இங்கே காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அதில் நீங்கள் அபிஜித் திப்கே அவர் பேசின விஷயத்தில் அவர் புரியாமல் பேசுகிறார். இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக சுற்றறிக்கை கொடுத்தாங்கன்னு சொன்னதில் வந்து அது இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு அது ஃபுல் ஹிஸ்டரியே தெரியாது. அந்த தாசில்தார் என்ன பண்ணுறாருன்னா, வாரத்துக்கு 1 நாள் தான் வருவாராம். அது 12 to 1 மட்டும்தான் விசிட்டிங் அவர் பார்க்க முடியும் அப்படின்னு எழுதியே ஒட்டிருப்பாராம். யாரு? அந்த தாசில்தார். இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. என்னங்க ஒரு தாசில்தாராக இருக்கீங்க, மக்களை பார்க்கறதுக்கு வாரத்துக்கு ஒரு கத்தா வருவீங்களா, அதுவும் 1 மணி நேரம் தான் பார்ப்பீங்களா, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண போறானோடனே இவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன என்னை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவீங்களா? அவர் தான் சர்க்குலர் கொடுக்குறாரு. இது யாருடைய நாலேஜ் இல்லாமல் அவர் தனிப்பட்ட ஒரு பகையினால் கொடுக்கப்பட்ட ஒரு சர்க்குலர். அவருக்கு அது 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் ரிட்டர்டாகவும் போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்துட்டு சஸ்பெண்ட் ஆகிட்டார். இந்த மாதிரி டியூட்டிலேருந்து சஸ்பெண்ட் ஆகினவங்களுக்கு இந்த பிஎஃப் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ்லாம் வராது. அது நிறைய நாள் அது கேஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி அவர் தனிப்பட்ட ஒரு பகையினால் அனுப்பப்பட்ட சர்க்குலர், அது அந்த சர்க்குலரை கேன்சல் பண்ணப்பட்டது, அவரை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது, சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு விசாரணைக்கே கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள ஒரு தாசில்தார் தன்னுடைய பவரை காமிச்சிட்டார். இதை வந்து அபிஜித் திப்கே வந்து தெரியுமா தெரியலையா, நடந்த விஷயம் தெரியாமல் மேலோட்டமாக போஸ்ட் கார்டை பார்த்து அவர் பேசியிருக்கிறார். ஆனால் சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தலைமை செயலாளர்களுடைய ஆலோசனையின்படி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. அதில் தான் இந்த மாதிரியான சில முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வட மாநிலத்தில் பார்த்தா சிஜேபியினுடைய புரட்சி ஏற்பட்டிருக்கு. இங்கே பார்த்தோன்னா அங்கே ஆதரவு தெரிவித்து இங்கே நீட்டுக்கு எதிராக வந்து மாணவர்கள் கூடியிருந்தாங்க. அப்போ விஜய் அரசுக்கு எதிராக வந்து இங்கே நிலைப்பாடு இருக்குது, அதனால் அவங்களெல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வட்டாட்சியிடம் சுற்றறிக்கை அனுப்பதான் அவர் சொல்கிறாரு. இது தொடர்பாக ஏன் முதலமைச்சர் இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறாரு? அதாவது தாவேகாவுக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த நிலைப்பாட்டில் அவரும் பதில் கருத்து பேசினா அது வந்து ஒரு சர்ச்சையாகும்.
அதே நேரத்தில் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா இதே தானே தொடர்ச்சியா தாவேக்கா அரசு பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு வராங்க, அதுக்கு விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியாது, அதிகாரிகள் தான் பண்ணாங்க. அப்படி நீங்க வந்து கடந்து போக முடியாது ரொம்ப நாளைக்கு. நீங்க வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவில் அவங்க சரியா தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் வைக்கக்கூடிய சண்முகம் வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு தலைமைச் செயலாளரை மாத்துங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் தலைமைச் செயலாளர் போடுறாங்க. அந்த தலைமைச் செயலாளர் தான் இப்போ வரைக்கும் நீடிக்கிறாரு. நீங்க ஒரு தலைமைச் செயலாளர் நியமிங்கன்னு கேட்குறாரு. அப்போ தலைமைச் செயலாளர் நியமிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. நீங்க ஒரு 3 பேரை சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கணும். உள்துறை அமைச்சங்க அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. நியாயமாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல அது இது சொல்லி, அதாவது இந்த விவகாரம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இது சிபிஐயும் சிபிஎம்மும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா உடனே வந்து தாவேக்கா அரசு என்ன பண்றாங்க, தலைமைச் செயலாளருடைய பதவி நீட்டிப்பு பண்றாங்க. இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் 2027 வரை நீட்டிப்பு பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னா நாங்க பண்றது சரிதான் அப்படின்னு இந்த செயல் மூலமா காட்டுறாங்க. இல்ல அவருக்கு அதோட முடியுது. நீங்க அடுத்த தலைமை அப்ப நாளைக்கு ஒரு தலைமைச் செயலாளர் போட்டா அவர் வந்து மாத்திக்கலாம். இல்ல அதை நீட்டிப்பு பண்ணிருக்காங்க. நீட்டிப்பு மாத்திக்கலாம். இப்ப நீங்க கொடுத்தா நான் இன்னைக்கு கூட உங்க டியூட்டி முடியுதுன்னா இன்னொரு தலைமைச் செயலாளர் வரைக்கும் யார் பாப்பா? இல்ல சார், எனக்கு என்ன கேள்வினா, இந்த விஷயம் வந்து பூதாகரமா போயிட்டு இருக்கு. சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் எதிரா வந்து நிலைப்பாடு அது நீட்டிப்பு பண்ணாங்க எப்படி புரியப்பட்டிருக்குன்னா 25ஆம் தேதி ஒருத்தருடைய முடியுது, டியூட்டி முடியுது. 26ஆம் தேதி ஒருத்தர் புது டியூட்டி வரணும். புது டியூட்டிக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு தலைமைச் செயலாளர் நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான புரோட்டோகால் இருக்கு. 3 பேரை செலக்ட் பண்ணணும், உள்துறை அமைச்சத்துக்கு அனுப்பணும், அங்கே ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் 25ஆம் தேதி அவர் ரிலீவ் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, யார் அதை பார்க்கறது? அதுக்காக இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நாளைக்கோ நாளன்னைக்கோ ஒரு மாதத்துக்குள்ளேயே வேற யார்த்தாரும் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவரை மாற்றிடலாம். இது வந்து அவர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவர் தான் இருக்க போறாருங்கிறது உறுதியே கிடையாது. வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னா இவரை மாற்றிடுவாங்க. அது ஒரு ப்ரொசீஜர். அடுத்த ஒருத்தர் வர வரைக்கும் இது பண்ணுவாங்க. இப்ப ஒரு வருடமா சார் ஆகும். பீரியட் அப்படி இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எலெக்ஷன் முடியுது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு காபந்து முதலமைச்சர்னு சொல்லுவாங்க, முதலமைச்சராகவே தொடர்வார். அந்த மாதிரியான ஒரு இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஒருத்தர் வர்றப்ப அதை மாற்றணும். நம்மளை போன்றவர்கள் சொல்றது சீக்கிரம் நீங்க ஒரு தலைமைச் செயலாளரை போடுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிரந்தர தலைமைச் செயலாளரை, குறிப்பாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போடுங்க. ஏன்னா இது வந்து விமர்சனத்திற்கு உள்ளாகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இது. அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.